ஹாய் ஃபேம், வெல்கம் பேக் டு ட்ராவல் ஜிடிபி. இன்னைக்கு ஒரு பயங்கரமான கதையை சொல்ல போறேன். அது நம்பவே முடியாத மாதிரி இருக்கும், ஆனா அது நிஜமா நடந்தது. ஒருத்தர் 14,500 அடி வானத்துல இருந்து கீழே விழுறாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பேராஷூட்டும் வேலை செய்யல. அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் இல்ல. ஒரு ஒரு செகண்டும் அவங்களுக்கு சாவு நெருங்கிக்கிட்டே இருக்கு. அவங்க கிரவுண்ட தொட்ட அந்த நிமிஷம் அவங்க சாகல, அவங்க உயிரோட தான் இருந்தாங்க. அவங்க ஏதோ சூப்பர் ஹீரோ இல்ல அதிசயமா பேராஷூட் ஓப்பன் ஆகி அப்படி அவங்க உயிர் பழைக்கல. எறும்புனால உயிர் பழைச்சாங்க. அதுவும் அது சாதாரண எறும்பு இல்ல, அது ஃபயர் அண்ட். இது கேட்டா நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம், ஆனா இது நிஜமான கதை. ஜான் முரே அவங்களோட கதை. இவங்க எப்படி அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்தாங்க, அதோட அவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்து எப்படி பொழைச்சாங்க, என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த இன்சிடென்ட் எந்த இயர்ல நடக்குதுன்னா 1999ல. ஜான் முரே நார்த் கேரோலினால ஒரு சக்சஸ்ஃபுல்லான பேங்க் எக்ஸிக்யூட்டிவா இருக்கிறாங்க. அவங்க ஒர்க் லைஃப் தவிர்த்து அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹாபி இருக்கு. அது என்னதுன்னா ஸ்கை டைவிங். அவங்க கத்துக்குட்டி எல்லாம் கிடையாது. அவங்க இது வரைக்கும் 35 தடவை ஸ்கை டைவிங் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்கை டைவிங் தர அட்ரினலின் ரஷ், அதுக்கப்புறம் அந்த சுதந்திரம், அதுக்கப்புறம் இந்த காத்துல பறக்கிறது இருக்குல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போலதான் ஒரு நாள் இவங்களோட 36 ஜம்புக்கு போறாங்க. அன்னைக்கு நாள் எப்பவும் போலதான் இருந்தது. கிளைமேட் நல்லா இருந்தது, அவ்வளோ விண்ட் அடிக்கல, அன்யூஷுவலா எதுவும் நடக்கல. ஸோ இவங்க பிளேன்ல ஏறுறாங்க, அவங்க பேராஷூட்லாம் மாட்டுறாங்க, இந்த மாதிரி ரொட்டீன்ஸ்லாம் இருக்கும்ல அந்த ஃப்ரீ ஃபால்காக, அதெல்லாம் பண்ணி முடிக்கிறாங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியாது நூல் இழையில அவங்க உயிர் தப்பிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா 14,500 ஃபீட் போறாங்க. அங்க இருந்து ஜான் குதிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பறக்கிற ஃபீலிங், காத்து அவங்க மூஞ்சில படுறது எல்லாமே செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ஹைட் வந்த அப்புறம் பேராஷூட் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க ஒரு கார்டை புல் பண்ணணும். ஸோ ஜான் என்ன பண்றாங்க, அந்த கார்டை புல் பண்றாங்க. ஆனா அப்ப என்ன நடக்குதுன்னா, பேராஷூட் ஓபன் ஆயிருச்சு, பட் எல்லாம் சிக்கிக்கிச்சு, ஃபுல்லா ஓபன் ஆகல. இப்ப அவங்க இருக்கிற ஹைட்லயே அவங்க விழுற ஸ்பீட் கம்மியா இருக்கணும். இப்ப அந்த பேராஷூட் ஓபன் ஆகாதனால இவங்களோட ஸ்பீட் கம்மியாகல, அந்த விழுந்த ஸ்பீட்லயே தான் அவங்க கிரவுண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அந்த பேராஷூட்டும் என்ன ஆகுது, கண்ட்ரோலே இல்லாம அந்த காத்துக்கு சுத்த ஆரம்பிக்குது. சரி இது சரி வராதுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேராஷூட் இருக்கும், அதாவது பேக்கப் ஒன்று வச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்கை டைவிங் பண்றவங்கலாம். ஸோ அந்த ரிசர்வ் பேராஷூட்டையும் ஓபன் பண்றாங்க. அது என்ன ஆகுதுன்னா அதுவும் சிக்கிக்குது. ஏன்னா அந்த மெயின் பேராஷூட்டே ரொம்ப டேங்கிள் ஆனனால அது அந்த ரிசர்வ் பேராஷூட்டையும் அப்படி ஆக்கிருச்சு. ஸோ அவங்க சேஃப் லேண்டிங் ஸ்பீட் எவ்வளவு இருக்கணும்னா 10 to 15 மீட்டர் per hour தான் இருக்கணும். ஆனா இவங்க என்ன ஸ்பீட்ல விழுறாங்கன்னா 130 கிலோமீட்டர் per hour ஸ்பீட்ல விழுறாங்க. நம்ம வண்டியில 130 கிலோமீட்டர் போகும்போது எவ்வளவு ஸ்பீடா இருக்கும், அந்த காத்து மூஞ்சில அடிச்சாலே மூச்சு திணற ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்பீட்ல தான் இவங்க மேல இருந்து கீழே விழுறாங்க. அவங்க மேல இருந்து கீழே விழும்போது எவ்வளவு பயங்கரமா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல, பேராஷூட் இல்ல. அவங்க ஒரு ஒரு செகண்டும் சாவை நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும்ல, அது நினைச்சு பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க அவ்வளவு ஹைட்ல இருந்து தரையில விழுந்துடுறாங்க. அப்படி விழும்போது அவங்க முதுகு தான் ஃபர்ஸ்ட் தரையில பட்டது. அப்படி விழுந்த யாரும் உயிர் பழைக்க வாய்ப்பே இல்லை. ஆனா இவங்க உயிர் பழைச்சாங்க. இவங்க எதுல விழுந்தாங்கன்னா அந்த எறும்பு புத்து இருக்கும்ல, அதுல விழுந்திருக்காங்க. அதுவும் சாதாரண எறும்பு இல்ல, ஃபயர் ஆண்ட்ஸ். அந்த ஃபயர் ஆண்ட் கடிச்சாலே அந்த கடிச்ச இடம் வீங்கி எரிய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாம ஹார்ட் ரேட், பிளட் ஃப்ளோ, அப்புறம் அட்ரினலின் ரஷ் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். இந்த ஜானோட சிச்சுவேஷன் பார்த்தா 200 எறும்பு அவங்கள கடிச்சிருக்கு. ஒரு எறும்பு கடிச்சாலே வீங்கும், எரியும், அதுக்கப்புறம் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஆனா இவங்க 200 எறும்பு கடிச்சிருக்கு. இது கேட்க பயங்கரமா இருக்கலாம், பெயின்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா இதுதான் இவங்க உயிரையே காப்பாத்தி இருக்கு. ஏன்னா அந்த எறும்பு கடிச்சதுதான் அவங்க நர்வஸ் சிஸ்டமே ஆக்டிவேட்டடா வச்சிருந்தது. அவங்க ஹார்ட்டை நிக்காம பாத்துக்குச்சு. ஸோ பிளட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். இது ஒரு நேச்சுரல் வெர்ஷன் ஆஃப் சிபிஆர் அவங்களுக்கு இருந்தது. இவங்களை எறும்பு மட்டும் கடிக்கலன்னா ஜானை ஹெல்ப் பண்றதுக்கு ரெஸ்கியூ டீம் வரதுக்குள்ள அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்திருக்கும்னு சொல்றாங்க. அந்த 14,500 அடியில இருந்து கீழே விழுந்தா அவங்க உயிர் பழைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு என்னென்ன அடிபட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதோட டாக்டர்ஸே நம்புறாங்க இவங்க எறும்பு கடிச்சதுனால தான் உயிரோட இருக்கிறாங்க அப்படின்னு. அவங்க அவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்திருக்காங்க, அப்ப எவ்வளவு பெரிய பெரிய அடிபட்டிருக்கும். அதெல்லாம் என்னன்னு லைனா சொல்றேன். சரி, ஃபர்ஸ்ட் ஃபிராக்சர்ஸ் அண்ட் போன் இன்ஜுரிஸ். அவங்களுக்கு இடுப்பு எலும்பு உடஞ்சிருச்சு. நார்மலி இது உடஞ்சா இன்டர்னல் ப்ளீடிங் ஆகும். அதோட அவங்களுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். நெக்ஸ்ட் முதுகு எலும்பு உடஞ்சிருச்சு. நல்ல வேலை அது ரொம்ப உடையல. சப்போஸ் அப்படி உடஞ்சிருந்ததுன்னா அவங்களுக்கு பேரலைஸ் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் நெஞ்செலும்பு உடஞ்சிருச்சு. அது உடஞ்சா அது போய் லங்ஸை போய் இன்ஜூர் பண்ணும். அதுக்கப்புறம் மல்டிபிள் லெக் ஃபிராக்சர், அதுக்கப்புறம் பல்லு உடஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஃபேஷியல் போன்ஸ், அதாவது இந்த முகத்துல இருக்க எலும்புலாம் உடஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இன்டர்னல் இன்ஜூரிஸ்ன்னு பார்த்தா லங்ஸ் கொலாப்ஸ் ஆயிருச்சு. ஏன்னா நெஞ்செலும்பு உடஞ்சனால அது லங்ஸை இன்ஜூர் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் இன்டர்னல் ப்ளீடிங் ரொம்ப அதிகமாச்சு. ஏன்னா நிறைய எலும்பு உடஞ்சிருக்கு. அந்த எலும்பு ஃபுல்லா போய் டிஷ்யூவை டேமேஜ் பண்ணும். அதுக்கப்புறம் ஆர்கனையும் டேமேஜ் பண்ணும். ஸோ அவங்களுக்கு எவ்வளவு மோசமா அடிபட்டிருக்குன்னா இவங்க 2 வாரம் கோமால தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு 20 சர்ஜரிஸ் நடந்திருக்கு. அது என்னன்னா ஆர்த்தோபெடிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், டென்டல் அண்ட் ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்கின் கிராஃப்ட்.
ஆர்த்தோபெடிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா இவங்களுக்கு வந்து அந்த இடுப்பு எலும்பு, ஸ்பைன், அதுக்கப்புறம் கால்லாம் வந்து போன்ஸ் ஃப்ராக்சர் இருந்ததுல்ல, அது எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான் வந்து ஆர்த்தோபெடிக் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். டென்டல் அண்ட் ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவங்க முகத்துல இருக்க எலும்பு, அதுக்கப்புறம் பல்லெல்லாம் உடஞ்சதுல, ஸோ அதை வந்து இவங்க திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி புதுசா வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கின் கிராஃப்ட்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. ஸ்கின் கிராஃப்ட்னா என்னன்னா, நம்ம தோல் வந்து டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அது மேல இன்னொரு தோல் வைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்கின் கிராஃப்ட். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் இவங்க மாச கணக்குல ரீஹேப்ல இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்டது வந்து சின்ன அடியோ காயமோ இல்ல. அவ்ளோ அடிபட்டிருக்கு, அவ்ளோ சர்ஜரி நடந்திருக்கு. ஒரு சின்ன விஷயம் செய்யணும்னா கூட அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நடக்கிறது, உட்காருறது இது கூட அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது. பட் எவென்ச்சுவலி அவங்க வந்து நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்த டாக்டர்ஸே வந்து அவ்ளோ ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா யாரும் வந்து அந்த ஹைட்ல இருந்து விழுந்து உயிர் பொழைச்சதா சரித்திரமே இல்ல. எங்களுக்கு வந்து மெடிக்கல் ரிலேட்டடா என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் வந்து இது ஓவர் கம் பண்ணி வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்ளோ ஹைட்ல இருந்து விழுந்தா செத்துருவாங்க. அதுதான் வந்து மெடிக்கலி பாசிபிள். ஆனா இவங்க விஷயத்த பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் நடக்கல. அவ்ளோ ஹைட்ல இருந்து விழுந்தோம் இவங்க உயிர் பொழைச்சிருக்காங்க. ஆனா இந்த ரெக்கவரி வந்து அவங்களுக்கு அவ்ளோ ஈஸியா இல்ல. அது ஏன்னா இந்த ரெக்கவரி ப்ராசஸ்ல அவங்க அவ்ளோ பெயின், கஷ்டம் எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சாங்க. அதோட அவங்க விடாமுயற்சியா இருந்தாங்க. நம்ம வந்து இத தாண்டி வந்துருவோம் அப்படின்னு. அவங்க நினைச்ச மாதிரியே திருப்பி அவங்க லைஃப்க்கு வந்துட்டாங்க. வந்ததோட இல்லாம அவங்க திருப்பி ஸ்கை டைவிங்கும் பண்ண ஆரம்பிச்சாங்க. கேட்கவே வந்து அவ்ளோ அதிர்ச்சியா இருக்குல்ல. அவ்ளோ பெரிய ட்ராமாவ வந்து சந்திச்சுட்டு இவங்க வந்து திருப்பி ஸ்கை டைவிங் போறது வந்து அது அவ்ளோ ஒரு மன வலிமை இருக்கிற ஆள் மட்டும் தான் செய்ய முடியும். இதே தான் வந்து ரிப்போர்ட்டர்ஸும் கேக்குறாங்க, எப்படி நீங்க இப்படி ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னால பயத்தை ஜெயிக்க விட முடியாதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் உங்க கதை வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகுது. இவங்க வந்து த மிராக்கிள் வுமன், த ஃபயர் அண்ட் சர்வைவர் அப்படின்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள பத்தி டாக்குமெண்ட்ரிஸ்லயும் புக்ஸ்லயும் வந்திருக்கு. ஸோ ஜோன் வந்து நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கையில வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, நீங்க வந்து கிவ் அப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா நமக்கு ஹெல்ப் வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல இருந்து கூட வரலாம். ஸோ கிவ் அப் பண்ணாம நீங்க அந்த பாதையிலேயே போங்கன்றாங்க. ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க வந்து ஜோன் முறையோட இடத்துல இருந்தா திருப்பி ஸ்கை டைவிங் பண்ணிருப்பீங்களா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on the next video. Until then, bye.